வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தாரணி டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்கில் வினாவிடைகள் பார்த்துட்டு வரோம். ஸோ சிலபஸ்லாம் மாற்றி இப்போ எல்லாருமே நியூ சிலபஸ் தான் படிச்சுட்ருப்பீங்க. நாம் பார்த்தோம் அப்படின்னா போன வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதாவது நான் 2 இயர்ஸாக படிச்சுட்ருக்கேன், நான் படிக்கிறதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன், ஸோ எப்படியெல்லாம் படிக்கணும், சிலபஸ் படிக்கணுமா இல்லை புக் வாய்ஸ் படிக்கணுமா, ப்ரீவியஸ் இயர்லாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, தமிழ் எப்படி படிக்கணும், ஸோ தமிழ் வந்து புக் வாய்ஸ் படிக்கிறதா சிலபஸ் வாய்ஸ் படிக்கிறது எங்களுக்கு எப்படி படிக்கிறதுனே தெரியல, ஸோ அதை சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட், அதாவது தமிழ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதே மாதிரியான பயனுள்ள வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2A இருக்கட்டும், 2ஆக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும், தமிழ் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் சியில் இருக்கும் இல்லையா. ஸோ 3 எக்ஸாமுக்குமே என்னவாக இருக்கும் அப்படின்னா சிலபஸ் வந்து ஒன்றா தான் இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக இலக்கண பகுதியிலேருந்து 75 கேள்விகள் வந்து இலக்கண பகுதி, அதாவது இப்போ மாற்ற நியூ சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா 75 கேள்விகள் இலக்கணத்தில் இருந்தும் 25 கேள்விகள் தான் இலக்கியத்தில் இருந்தும் இடம்பெறுது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு அழகு 1ல் பார்த்தோம் அப்படின்னா இலக்கணத்தில் இருந்து, அதாவது அவங்க இதில் கொடுத்துருக்கிறதுலேருந்து நாங்கள் 25 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எழுத்து அப்படிங்கிற இதுக்குள்ளே நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ உங்களுடைய டவுட் என்னது, ஒன்று நாங்கள் சிலபஸ் பேஸில் படிக்கணுமா, அப்படி இல்லை புக் படிக்கணுமா. இப்போ புக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக் இருக்குது, ஓல்டு புக் இருக்குது. ஸோ நாங்கள் எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்களா, இல்லை குரூப் 2 படிக்கிறீங்களா, இல்லை 2A படிக்கிறீங்களா, ஸோ நம்ம எது வேணால் படிக்கலாம். அதற்கான சிலபஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு நம்மளோட கையில் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் எடுக்கிறீங்க, தமிழ் எடுக்கிறீங்க, எழுத்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத்து இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பிரித்தெழுதுதல் இருக்குது. ஓகே. இப்போ இந்த பிரித்தெழுதுக நான் எங்கே படிக்கிறது, இப்போ சிலபஸ் வாய்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஸோ பிரித்தெழுதுகன்னு இருக்குது. ஸோ அதை போய்ட்டு நான் என்ன பண்ணுறது, இப்போ புது புக்கில் இருந்து பிரித்தெழுதுகலாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுக ஃபுல்லாக முடிக்கணுமா, அடுத்து வந்து நான் சேர்த்து எழுதுக போனோமா, ஸோ ஒரு லெசன் நான் 6th 7th 8th அப்படி போயிட்டு சேர்த்து எழுதுக ஃபுல்லாக முடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி படிக்கிறது இல்லை. சிலபஸ் படி படிக்கிறது அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு தவறான புரிதல் இருக்கீங்க. சிலபஸ் படி படிக்கிறது அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பொறுமையாக உட்காந்து ஒரு 3 டைம்ஸ் அப்படி இல்லைனா 4 டைம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் நம்ம வாசிக்கணும். சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு எழுத்து அப்படிங்கிற டாபிக் இருக்குது, அதில் என்னென்ன இருக்குது, பிரித்தெழுதுதல், சேர்த்து எழுதுக இருக்குது, சந்தி பிழை இருக்குது, குறில் நெடில் வேறுபாடு இருக்குது, ரகர வேறுபாடுகள் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா நகர வேறுபாடுகள், ரகர வேறுபாடு, இணை எழுத்துக்களை அறிதல் இருக்குது, சுட்டெழுத்து இருக்குது, வினா எழுத்து இருக்குது, ஒருமைப்பன்மை. அதாவது எழுத்தில் மட்டுமே நமக்கு வந்து 11 வகையான டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நான் சிலபஸ் படி படிக்கிறது, அப்போ சிலபஸ் படி படிக்கிறதுனா எப்படின்னு தெரியலையே அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ என்ன பண்ணணும், இப்போ அதாவது எழுத்துன்னு இருக்குது, எழுத்தில் பார்த்தோம் அப்படின்னா 11 டாபிக் கொடுத்துருக்காங்க. இதை 11 நீங்கள் வந்து ஒரு 2-3 முறை வாசிக்கணும். ஓகேவா. ஸோ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்னு சொல்லிட்டு வாசித்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும், புக் எடுக்கணும். 6th புக்கு எடுக்கிறீங்க. ஓகேவா. இப்போ நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, புக்கில் ஒரு டேர்ம்லேயும் 3 இயல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 இயல், அதாவது ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், செய்யுள் இருக்கும், உரைநடை இருக்கும், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கதை பகுதி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து இலக்கணம் இருக்கும். ஓகேவா. ஸோ இதே மாதிரி தான் எல்லா இயல்களுமே ஒரு இயலாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 இயல் இருக்கும். இப்போ 6th 3rd term எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் இயரில் என்ன இருக்கும் அப்படின்னா முதல்ல ஒரு செய்யுள் இருக்குது, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரைநடை இருக்குது, அடுத்து வேலு நாச்சியார் பற்றி ஒரு கதை பகுதி இடம்பெற்றிருக்கு, அடுத்து 4 வகை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாரதம் அன்றைய நாயற்றங்கள் அப்படிங்கிறத போயிடணும், அந்த செய்யுளை வாசிக்கணும். ஓகேவா. ஸோ அந்த செய்யுளை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் படித்தோம் அப்படின்னா செய்யுள் வந்து மனப்பாடம் நம்ம ஃபுல்லாக படிக்கணும். ஸோ அந்த மாதிரி வாசிக்காமல் அப்படியே லைனாக அப்படியே ஒரு வாட்டி நம்ம படித்து பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா அந்த லைனில் இருக்கிற வார்த்தையை கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்கலாம், அதோடைய அர்த்தங்கள் கேட்கலாம். ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணணும், அப்படியே லைன் பை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸோ அதை வந்து செக் பண்ணணும். ஒரு வாட்டி என்ன பண்ணணும், லைன் பை லைனாக வாசிச்சுக்கணும். வாசிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் சொல்லும் பொருளும் இருக்கான்னு பார்க்கணும், அதில் பிரித்தெழுதுக இருக்கும். ஸோ அதை படிக்கணும், அதுக்கான புக் பேக் கொடுத்துருப்பாங்க, அதை படிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், அந்த நூல் ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றி அவங்க எழுதின நூட்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அது பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்ட்டு அவர் எழுதின நூட்கள்லாம் கொடுத்துட்டு ஸோ 4 ஆப்ஷன். இப்போ அந்த பாட்டை தாராபாரதி எழுதியிருக்காரா, ஸோ அவர் எழுதின பாடல்கள் கொடுத்துட்டு அதில் எது பொருந்தாதது, ஸோ அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அப்படியே என்ன பண்ணணும், நீங்கள் சிலபஸை வச்சுக்கிட்டு அந்த சிலபஸ் பிரித்து எழுதுக்குன்னா அதை தேடிட்டு போகக்கூடாது, அப்படியே புக் வாய்ஸ் சிலபஸில் எது இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு புக் வாய்ஸ் படிச்சுட்டு போகணும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து செய்யுளை முடிக்கிறீங்க, செய்யுளில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அதோடைய 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை முடிக்கிறீங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் காந்தின்னு சொல்லிட்டு காந்தியை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை 1 டைம் வாசிக்கிறீங்க, அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் குறித்து வச்சுக்கிறீங்களோ அதை படிக்கிறீங்க. அடுத்து அதோடைய புக் பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வேலு நாச்சியார் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் இருக்கிறதுனால இந்த கதை பகுதியை நம்ம படிச்சுக்கிறோம், அடுத்து இலக்கணம் படிக்கிறோம். இதே பார்த்தீங்க அப்படின்னா 6th 3rd termல 3rd யூனிட் இருக்கு இல்லையா. ஸோ 3rd யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆசிய ஜோதி கொடுத்துருப்பாங்க, மனிதநேயம், முடிவில் ஒரு தொடக்கம் அப்படின்ற ஒரு கதை பகுதி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, முடிவில் ஒரு
தொடக்கம்னு சொல்லிட்டு கதை பகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கதை பகுதி தொடர்பாக நமக்கு சிலபஸில் எதாவது கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவர் ஆகலை. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரியான கதை பகுதிகளை ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா, எது மாதிரியான கதை பகுதிகளை ஒமிட் பண்ணலாம். மற்றபடி நம்ம என்ன பண்ணுறோம், சிலபஸ் பேஸ் பண்ணி புக் வாய்ஸ் படிச்சுட்டு போகணும். ஓகேவா, அதை விட்டுட்டு நான் சிலபஸ் படிக்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ சேர்த்து எழுதுகவா 6வதுலேருந்து 12வது புக் வரைக்கும் எடுத்து வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் சேர்த்து எழுதுக இருக்குது அப்படின்னு ஒன்றா தேடி அப்படி படிக்கக்கூடாது. சிலபஸ் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி வாசிச்சுட்டு ஸோ எதெல்லாம் சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போகணும். இதே ஒரு சில கதைகள் கவர் ஆகலை இருந்தாலும் நமக்கு அது இம்பார்ட்டண்டாக தெரியுதுன்னா ஒரு வாட்டி அதை வாசிச்சுக்கலாம். ஓகேவா, ஒன் டைம் அதை விட்டுட்டு போனால் சரி நமக்கு ஒரு கவலையாக இருக்கோ மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றதுனால அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன் டைம் வாசிச்சுட்டு அதில் எதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருந்தால் அதை மட்டும் குறித்து வச்சுக்கலாம். ஓகேவா, தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓகே எழுத்தில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து சொல் பார்த்தோம் அப்படின்னா சொல்ல என்ன கேட்டிருக்காங்க, வேறு சொல்லை அறிதல், வேறு சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையும் பெயர், பெயரச்சம் வகை அறிதல், அயற்சொல் தமிழ்ச்சொல், ஸோ எதிர்ச்சொல் வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களுக்கு இடையே இருக்கிற வேறுபாடு அறிதல். ஸோ இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு யூனிட் முடிக்கும் போது செய்யலாம் இருக்கலாம், முறைநடையாக இருக்கலாம், முடிச்சுட்டு இலக்கண பகுதியிலேயே நமக்கு வந்து ஒரு 4-5 பேஜ் கிட்ட இலக்கணம் வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ அதிலே என்ன கொடுத்துருப்பாங்க, புக்கிலே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அடுத்து அழகு 2ல் சொல்லதிகாரத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். இப்போ எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் புக்கில் நிறைய இல்லையே, அப்போ எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு செய்யுள் கீழே இருக்குது இல்லையா, சொல்லும் பொருளும். ஸோ செய்யுள் கீழே இருக்கிற அந்த சொல்லும் பொருளும் இருக்குல்ல, அந்த சொல்லை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அதோடைய எதிர்ச்சொல்லை நமக்கு கேட்பாங்க. ஓகேவா, இப்போ பராபரமே அப்படின்னா நமக்கு பொருள் தெரியும், பராபரமைனா மேலான பொருளே அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க என்ன கொடுக்கலாம், அதோட எதிர்ச்சொல் அப்படின்னா கீழான பொருளே அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஓகேவா, ஸோ எதிர்ச்சொல் அப்படின்னு நம்ம எதிர்ச்சொல்லை தேடிட்டு இருக்கோம், அது எல்லா செயல்லையும் இருக்கிற சொல்லும் பொருளும். ஸோ அதற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க பொறுத்துக. ஸோ அதெல்லாம் படிக்கணும். ஓகேவா, இப்போ அழகு 2 சொல்லதிகாரத்துலேருந்து நாங்கள் கன்ஃபார்மாக 15 கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன படிக்க வேண்டியிருக்கு, எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பரச்சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை இசை செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறித்த சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஸோ சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிலிருந்து வேறு சொல்லை அறிதல். நெக்ஸ்ட் கோடிட்டிடம். ஓகேவா, ஸோ கோடிட்ட இடத்தில் சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிலபஸில் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. அதாவது பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு, அதாவது பயிலுதெல்லாம் எழுதுதலாம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஓகேவா, ஒரு இயல் முடியும் பொழுது இலக்கண பகுதி முடிஞ்சதும் அதுக்கு பின்னாடி நமக்கு அந்த பயிற்சிக்கு நிறைய கொடுத்துருக்காங்களே, ஒரு 5-6 பேஜுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே இது எல்லாமே இருக்குது. வானில் டேஷ் தோன்றினால் மழை பெய்யும் அப்படின்னா முகில், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிலது உரைநடை பகுதிகளில் இருந்து வந்திருக்கு. ஓகேவா, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், ஸோ ஊடகம், தகவல் தொடர்பு சாதனம். ஸோ அப்போ இதெல்லாம் என்னது, ஓகேவா, ஊர் பெயர்களுடைய மருவு. ஸோ புதுச்சேரி அப்படிங்கிறது நம்ம புதுவை, மன்னார்குடிய மண்ணை, மயிலாப்புரம் மயிலைன்னு சொல்கிறோம். ஸோ பிழையை திருத்தி எழுதுக, ஓர் எந்த இடத்துல வரணும், ஒரு எந்த இடத்துல வரணும். ஸோ இந்த மாதிரி பிழையை திருத்தி எழுதுதல் இதெல்லாம் இதில் கேட்டிருக்காங்க. பகுதி 2ல் வந்து கேட்டிருக்காங்க. இப்போது இந்த ஊர் பெயர்களுடைய மருவெலாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் எங்கே இருக்கும். ஸோ சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சில உரைநடைகளோ கதைப்பகுதியோ நமக்கு தேவையில்லைன்னு தோணும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அதற்குள்ளே அந்த ஊர் பெயருடைய மருவெலாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் டைம் வாசிக்கும் போதே ஒன்று உரைநடை ஆகட்டும், அது நமக்கு சிலபஸில் கவர் ஆகாத மாதிரி இருக்கலாம், அதே மாதிரி கதைப்பகுதியாகவும் இருக்கட்டும், என்ன பண்ணிக்கலாம், ஒன் டைம் வாசிச்சுக்கலாம். ஏன்னா இதை நம்ம வாசிக்கும் போது அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், சிலபஸ்லேருந்து கேட்ட ஏதாவது ஒன்று வந்து கவர் ஆகிருக்கும். அதனால் உரைநடையாகவும் இருந்தாலும் சரி, கதைப்பகுதியாக இருந்தாலும் சரி, ஒன் டைம் வாசிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் 3வது என்ன கொடுத்துருக்காங்க, பேச்சு வழக்கு தொடர்பில் இருக்கிற பிழை நீக்குக. அதாவது நேற்று மழை பெஞ்சுது அப்படின்னா நேற்று மழை பெய்தது அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கதைப்பகுதிக்குள்ளே நமக்கு நிறைய இடம் பெற்றிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், கதைப்பகுதிகள்லாம் ஒன் டைம் வாசிச்சுக்கிட்டே போயிடலாம். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குறது, அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்கிறது. ஸோ ஆனால், வரை, பின்பு. நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும், அதாவது ஒரு பொருள் தரும் ஒரு எழுத்து, அதாவது ஆனா ஓரெழுத்து ஒரு மொழி தான். ஓகேவா, ஆனா பசு, ஈனா கொடுத்தல், தைனா மாசம், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே உரைநடையில் 9th 10th உரைநடைக்குள்ளெல்லாம் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா, ஸோ அதனால் நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. புக் வைஸ் படிக்கும்போது நம்ம எதற்காக வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எதுக்கெல்லாம் அதிக அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான். புக்கில் இருக்கிற எந்தெந்த பகுதிக்கு அதிக அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சிலபஸ் வைஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல பொருள் தரும் ஒரு சொல்லை தேர்ந்தெடுக்கிறது. அடுத்து அழகு 3 நமக்கு எழுத்துத்திறன் 15 கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்கிறது, தன்வினை, பிறைவினை, மரபு தமிழ், திணைமரபு, பால் மரபு. ஸோ இதெல்லாம் ஓகேவா. ஸோ இதில் வந்து நமக்கு எத்தனை கேள்வின்னு சொல்லிட்டாங்க, 15 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அடுத்து கலைச்சொற்கள். ஓகேவா, ஸோ கலைச்சொற்கள்லேருந்து 10 மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் என்ன சொல்லிட்டாங்க, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், மருத்துவம், கல்வி, அறிவியல், ஸோ ஊடகம், தகவல், ஸோ இது சார்ந்த கலைச்சொற்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உதாரணமாக அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்களேன்.
ஓகேவா, சர்ச் என்ஜின் அதாவது தேடுபொறி. ஸோ இதெல்லாமே நமக்கு இங்கே அவங்க கொடுத்துருக்க உதாரணம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா புக் பேக்கில் இருக்குது. ஸோ அந்த மட்டும் கலைச்சொற்கள் போதுமா அப்படின்னு கேட்டோன்னா கிடையாது. ஸோ எங்கெங்கெல்லாம் இன்னும் கலைச்சொற்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா, ஒரு சில பேர் வந்து இப்போ ஓல்டு புக் படிக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ் தமிழ் புக்கு படிக்கணுமான்னு கேட்குறீங்க. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து வீடியோட எண்டில் பார்க்கலாம். அடுத்து அழகு 5 என்ன கொடுக்குறாங்க, வாசித்தலை புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள். ஓகேவா, அதாவது 10லிருந்து கேட்கப்பட்ட சரியான விடையை தேர்ந்தெடுத்த செய்தித்தாள், தரையரங்கம். ஸோ இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணணுமா, சரியான இதை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த 15 மார்க் இல்லையா, வாசித்தலை புரிந்து கொள்ளுதல் என்ன சொல்கிறாங்களாம், அவங்களே ஒரு பத்தி கொடுத்துருவாங்களாம். அதுக்கு சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணுமா. ஓகேவா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அவங்களே ஒரு பேராகிராஃப் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களே என்ன பண்ண போகிறாங்க, அதில் வந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதுக்கான ஆன்சர் மேலே இருக்கும்போது ஸோ நம்மளே படித்து எழுத போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஊமை தொடரோட பொருள் அடிதல், மறைவு தொடரின் பொருள் அடிதல். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சொலவடைகள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி சில கதை பகுதிகளில் புக்கில் இருக்கிற கதைப்பகுதிகளை நம்ம விட்டுட்டு போகலான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை ஒன் டைம் வாசிச்சுட்டு போகலான்னு சொன்னாலே அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த மரபு தொடர், ஓமை தொடர்லாம் அந்த கதை பகுதிகளில் உள்ள அங்கங்கே இடம்பெற்றிருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணணும், அதையும் ஒன் டைம் வாசிச்சுட்டு போயிடணும். நெக்ஸ்ட் எளிய மொழிபெயர்ப்பு. அதாவது ஃபஸ்ட்டே ஆல்ரெடி மொழிபெயர்ப்பு கலைச்சொற்கள் நமக்கு 10 மார்க்கு, இங்கே ஒரு 5 மார்க்கு. அப்போ மொத்தம் எத்தனை மார்க்குக்கு வருது, 15 கேள்விகள் நமக்கு கலைச்சொல்ல இருந்து மட்டுமே வருது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பகுதிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ பென்ட்ரைவு, பிரிண்டரு, கம்ப்யூட்டர், கீபோர்ட் பார்க்கறதுக்கு எல்லாமே புக்கில் இருக்கிற ஈஸியான வேர்ட்ஸாக தான் இருக்குது. ஓகேவா, அதுக்காக நம்ம வந்து 6 to 10 12 வரையும் படித்தா போதுமா, ஓல்டு புக் படிக்க வேணாமா, அட்வான்ஸ் தமிழ் படிக்க வேணாமா, அதுவும் கண்டிப்பாக படிக்கணும் நான் சொல்கிறேன். ஓகேவா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கியம். ஸோ இலக்கியத்திலிருந்து 15 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு, அதாவது திருக்குறள் தொடர்பான செய்தி. ஸோ அதில் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 20 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து மேற்கணக்கு நூல்கள், அறநூல்கள் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஆசிரியர், நூல் ஆசிரியர் ஹூவே சாமிநாதர், தோப்பு மீனாட்சி சுந்தரன், இலக்குனார், அவருடைய தமிழ் பணிகள். ஸோ கண்ணதாசன், காகிதமில்ல, தாராபாரதி, பட்டுக்கொடை, கல்யாண சுந்தரன், நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களாம் நம்ம படிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து சிலபஸை பேஸ் பண்ணி புக்கில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ணணும், புக்கு வயசாக படிச்சுக்கிட்டு போகணும். ஆனால் எல்லாத்தையும் படிக்கக்கூடாது. புக்கில் ஃபஸ்ட்டு செய்யுள் இருக்குது, உரைநடை இருக்குது, கதை பகுதி இருக்குது, இலக்கணம் சார்ந்து கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், சிலபஸ் படி ஃபஸ்ட்டு செய்யுளை வாசிக்கிறோம், அந்த ஆசிரியரை பற்றி படிக்கிறோம், அந்த ஆசிரியர் குறிப்புகள்லாம் படிக்கிறோம், அதில் இருக்கிற சொல்லும் பொருளும், பிரித்தெழுது, சேர்த்தெழுதுக, இலக்கண குறிப்பு அதெல்லாம் படிக்கிறோம். நெக்ஸ்ட்டு உரைநடை போகிறோம். ஸோ நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி உரைநடை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த உரைநடையை வாசிக்கிறோம், அதற்கான புக் பேக்ஸ்லாம் பார்க்குறோம். ஓகேவா, ஏன்னா இதில் பிரித்தெழுது இடம்பெற்றிருக்கும், சேர்த்தெழுதுகள்லாம் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி அந்த கலை சொற்கள் இருக்கு இல்லையா, அந்த கலை சொல் இந்த உரைநடைக்குள்ளே அங்கங்கே டாபிக்ஸில் இடம்பெற்றிருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், உரைநடையை வாசிக்கணும். கதைப்பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சுத்தமாக முற்றிலும் சிலபஸ்லேருந்து வெளியே இருக்குது அப்படின்னா அந்த கதைப்பகுதியை நம்ம வாசிக்க வேண்டாம். ஆனால் நமக்கு தேவையான அந்த சொலவடைகளோ, மரபு தொடர்களோ, கலைச்சொற்களோ அது உள்ளே இருக்குது அப்படின்னா ஒன் டைம் வாசித்து இந்த தேவையானதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குறித்து வச்சுக்கலாம். இலக்கணை பொறுத்த வரைக்கும் 6 to 12ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக கவனமாக நம்ம வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். ஓகேவா, அப்புறம் புக் பேக்குக்கு பின்னாடி நமக்கு எல்லாமே அந்த பொருள் அறிதல், கலைச்சொற்கள், அந்த ஒரு சொற்களுக்கு இருக்கிற 2 பொருள், இந்த வார்த்தைகளை சேர்த்து எழுதுறது எல்லாமே புக் பேக்லேயே இந்த இலக்கணத்துக்கு பின்னாடியே கலைச்சொல் வரையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக படித்து வைக்கணும். அடுத்து இன்னொரு கேள்வி, இப்போ நான் தமிழ்னு எடுத்துக்கிறேன். ஓல்டு புக் இருக்குது, நியூ புக் இருக்குது, அட்வான்ஸ் தமிழ் இருக்குது. இதில் எதை படிக்கணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வேறு சிலபஸ் இருந்தது. இப்போ வந்து சிலபஸை இலக்கண முறைப்படி மாற்றிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டைப்பில் தான் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் பேஸ் பண்ணி எப்படி நியூ புக்கை படிக்கிறோமோ, நியூ புக்ஸை விட அதாவது நியூ புக்கில் நமக்கு புரியலனா கூட ரொம்ப தெளிவாக எங்கே இருக்குது அப்படின்னா ஓல்டு புக்ஸில் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், சிலபஸ் பேஸ் பண்ணி, ஓகேவா புரியுதா, சிலபஸ் பேஸ் பண்ணி எது தேவையோ கண்டிப்பாக ஓல்டு புக்கில் படிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் நியூ புக்கை படித்து முடிச்சிருங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், சிலபஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஓல்டு புக். ஏன்னா அப்படின்னா நியூ புக்கில் இருக்கிறத விட நிறைய தகவல்கள் ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ ஓல்டு புக்கில் படிக்கணும். அட்வான்ஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். எதற்காக அப்படின்னா கலைச்சொற்கள் பார்த்தோம் இல்லையா. ஸோ கலைச்சொற்களில் நமக்கு எத்தனை மார்க் கொடுத்துருந்தாங்க, 15 மார்க். ஒரு இடத்துல 10, இன்னொரு இடத்துல 5. ஸோ அட்வான்ஸ் தமிழில் 11th 12th நியூ புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இயல் முடியும் பொழுதும் ஒரு 40-50 கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கலைச்சொற்களில் 15 மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு கவனம் செலுத்தி அட்வான்ஸ் தமிழில் கலைச்சொற்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓகேவா, ஸோ ஓல்டு புக்கும் படிக்கணும், நியூ புக்கும் படிக்கணும், அட்வான்ஸ் தமிழில் அந்த கலைச்சொற்கள் படித்தா போதும். அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் சிலபஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்போ சிலபஸ் படி புக் வாய்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சிலபஸ் படி கொஷின்ஸ்லாம் எப்படி வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த பிடிஎஃப் வச்சுருக்கோம். ஸோ கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரித்து எழுதுக இருந்துச்சா.
ஸோ பிரித்தெழுது கையில் கொஸ்டின் எப்படி இடம்பெற்றிருக்கு? வானம் அலர்ந்தது. ஸோ அப்படின்ற சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அலர்ந்தது. அதே மாதிரி சேர்த்து எழுதுக. சிறப்பு கூட்டல் உடையார் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும் அப்படின்னா சிறப்புடையார் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ சந்து பிழையை நீக்குக, அதாவது வழுவு சொல்லற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. அதாவது சிலபஸ் படி உங்களுக்கு கொஸ்டின்லாம் எப்படி இடம்பெறும் அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ வலப்பக்க சுவரில் எழுதாது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு புக்கில் ஸ்ட்ரைட்டாக இலக்கணத்தில் கொடுத்துருக்காது. ஓகேவா? எதுக்காக சிலபஸ் படி ஓல்டு புக் படிக்க சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ இதெல்லாம் ஓல்டு புக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுடைய நியூ சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா நியூ புக்கை விட ஓல்டு புக்கில் நிறையா கவர் ஆகிருக்கு. ஓகேவா? குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு, மண்ணு மானு, அதாவது தலைவன் விலங்கு. லகர லகர ரகர வேறுபாடு. ஸோ இளம் பெண்ணு மரவகை மீன் வகையே. நகர நகர வேறுபாடு அப்படின்னா ஊன்னா உணவு, ஊன் அப்படின்னா இறைச்சி. அடுத்து ரகர ரகர வேறுபாடு. கறி அப்படின்னா யானை, இந்த கறி அப்படின்னா காய்கறி. இன எழுத்துக்களை அறிதல் அப்படின்னு பார்க்குறாங்க. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணில் சுற்றெழுத்துக்கள் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? ஹாய். இதெல்லாம் நமக்கு வந்து சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு தெரியும் இல்லையா? வினா எழுத்துக்கள். ஸோ கேள்வி கேட்க பயன்படுத்துகிற எழுத்துக்களை வினா எழுத்துக்கள்னு சொல்லுவோம். வினா எழுத்துக்கள் வந்து 5 எழுத்து இருக்குது. ஸோ வினா எழுத்து மொத்தம் எத்தனை இருக்குது? 5 எழுத்து இருக்குது. அதில் அகவினா புறவினா அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒருமை பன்மையை நீக்கி எழுதல். ஒருமை அப்படிங்கிறது ஒன்று மட்டும் குறிக்கும், பன்மை அப்படிங்கிறது நிறையா குறிக்கும். மரம் அப்படின்னா சாய்ந்தது, அறிஞர் வந்தார். ஸோ பன்மை அப்படின்னு பார்க்கும்போது மரங்கள் சாய்ந்தன, கருவிகள் பழுதடைந்தன, சாய்ந்தன. இது வந்து பன்மையை குறிக்கும். மரம் சாய்ந்தது அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புக் பேக்லேயே இடம்பெற்றிருக்கு. எதுக்காக நம்ம புக் வைஸ் ஃபுல்லாக படிக்க சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா எதுக்காக நம்ம புக் வைஸ் படிக்க சொல்கிறோம்? இந்த மாதிரி நம்ம நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அப்புறம் அந்த அட்வான்ஸ் தமிழக கலைச்சொல்கள் இந்த மாதிரிலாம் படிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் நமக்கு தெரியாத கொஷினே ஒரு 4 கொஷின் 5 கொஷின் வந்தாலும் நம்ம புக் வைஸ் இலக்கணம் இதெல்லாம் கொஞ்சம் தரவாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஓல்டு புக், நியூ புக், அட்வான்ஸ் தமிழ் எல்லாமே என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கன்ஃபார்மாக அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஸோ ஒருமை பன்மை பிழையுள்ள தொடர், அதாவது 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளதுன்னு இருக்குது. நூல்கள் வந்தால் உள்ளன அப்படின்னு பன்மையில் வரணுமா? ஸோ இதெல்லாமே உங்களுக்காக எடுத்து வந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். பொறித்த வேறு சொல்லை கண்டறி. ஸோ பொறித்த வேறு சொல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொறி. வந்தேன் எனும் சொல்லுடைய வேறு சொல் அப்படின்னு பார்த்தோன்னா வா அப்படிங்கிறது வந்தேன் அப்படிங்கிற சொல். ஸோ வேறு சொல்லிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையும் பெயர்களை கண்டறிதல். அயற்சொல் தமிழ் சொல் எடுத்து எழுதுக. ஸோ எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, சந்து பிழையுள்ள தொடர். ஸோ வங்கி கணக்கு பயன்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்கள். 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். ஸோ நெறி நெறி அதோடைய வேறுபாடு அறியறது. எதிர் சொல்ல எடுத்து எழுதுறது. எதிர் சொல்ல எடுத்து எழுதணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்? சொல்லும் பொருளும் எல்லா புக்லையும் படிக்கணும். ஓகேவா? நியூ புக், ஓல்டு புக் எல்லாத்துலேயுமே சொல்லும் பொருளும் படிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கவர்மெண்ட்டே நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வெளியிட்டிருப்பாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா 60க்கும் மேற்பட்ட ஒரு எழுத்து ஒரு மொழி இருக்குது. ஸோ புக்கில் இருக்க 42 ஒரு எழுத்து ஒரு மொழி மட்டும் போதும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போதாது. ஸோ அதனால என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணி படிக்கணும். கை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியோட பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இதெல்லாம் புக் பேக்லேயே நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்கள்? கண்டிப்பாக கவனமாக படிங்க. அடுத்து பாருங்கள். பொருந்தா சொல்லை தேர்ந்தெழுதல். ஸோ பொருந்தா சொல்லை கண்டறி அப்படிங்கிறதுக்குலாம் நம்ம ஆசிரியர் குறிப்பு கண்டிப்பாக படிக்கணும். அவர் எழுதியிருக்க நூல்கள் படிக்கணும். ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து 4 நூல் இருக்காது. 4ல் 3 கொடுத்துட்டு இன்னொன்று வேறு ஆசிரியர் அதை கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு அழகன். ஓகேவா? மன்னன், அரசன், வேந்தன் எல்லாருமே யாரை குறிக்கிறது? அரசனை குறிக்கிறது. ஸோ அகர வரிசைப்படி சொற்களை செய்தல் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாம் நமக்கு புக்கிலே இருக்குது. நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு, எழுத்துவருக்கு. இதுக்கெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணணும்? உரைநடைகள், கதைப்பகுதிகள்லாம் கொஞ்சம் படித்து வந்திருக்கோம். அதுக்குள் அப்படிங்கிறது எப்படி எழுதணும்? கரெக்டாக அதற்குள் அப்படிங்கிறது தான் சரி. ஸோ சொல்லும் பொருளும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நமக்கு புக்கிலே இருக்கிறத சொல்லும் பொருளும் தான். ஸோ ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல்ல அழியிறது. ஓகேவா? ஸோ பா இரு பொருள் தருக அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறிட்ட எழுத்தின் சரியான சொல்லை பயன். இது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ ஓவியம் வரி வடிவில் டேஷ் என்பர். அதாவது ஓவிய வரி வடிவத்தை டேஷ் அப்படி அப்படின்னா ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நெக்ஸ்ட் ஊர் பெயர்களுடைய மறுவை புதுச்சேரியை புதுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கேட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கேட்ட கொஸ்டின் தான். ஊர் பெயர்களின் மறுவை எழுத்து. திருச்சிராப்பள்ளியோட மறு என்னன்னு சொல்லுவோம்? திருச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாகப்பட்டினத்தை என்ன சொல்கிறோம்? நாகை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பிழை திருத்தம். ஓகேவா? ஓர் எந்த இடத்துல வரணும்? ஒரு அப்படிங்கிறது எந்த இடத்துல வரணும்? ஓகேவா? அதாவது உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறதும் உயிர் மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறதும் இடம்பெறணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து கொஸ்டின் இடம்பெற்றிருக்கு. ஒரு அழகிய இருக்குது. நீங்கள் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறது வரணும். குளம் இருக்குது. கூங்கிறது உயிர்மெய் எழுத்து. அதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்னு வரணும். ஓகே, அது உங்கள் பாருங்கள். ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓகேவா? இதெல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். ஸோ சிலபஸ் பேஸில் கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ பேச்சு வழக்கு எழுதுவதற்கு அதற்குள் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். டேஷ் குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். அதாவது சரியான இணைப்பு சொல். ஸோ எனவே இந்த இடத்துல எனவே இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா புக் பேக்கில் இருக்கிறது தான். அடுத்து 7 3 15 கேள்வி சொல்லியிருக்காங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாடல். அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி நீ சொற்றாடலாம் அமைக்கணும். இதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக நம்ம எதை படிச்சிருக்கோம் அப்படின்னா திருக்குறள். திருக்குறள் இருந்து மோஸ்ட்டாக இந்த இதெல்லாம் வந்து இடம்பெறும். ஸோ புறநானூறு,
அறநூல்கள், திருக்குறள், செய்யுள் பகுதிகள் வந்து இடம்பெறும். அதுக்காக தான் என்ன பண்ணணும், செய்யுள் லைனை நம்ம நல்லா வாசிக்கணும். ஸோ பிறர் தர தீதும் வாரா நன்றும், அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறதா இங்கே சரியான ஆன்சராக இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொடர் வகை, அதாவது செய்வினை, செயல்பாடு வினை, தன்வினை, பிறப்பு வினை. ஸோ துணை, உயர்திணை, அக்ரிணை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். புக்கில் படிச்சிங்க அப்படின்னாலே எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேவா? புதுசாக படிக்கிறவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, நம்ம எக்ஸாம் நினச்சி பயப்படவே வேண்டாம். சிலபஸ் பேஸு, சிலபஸ் ஜெராக்ஸ் போட்டு கையில் வச்சுட்டு நம்ம மட்டும் புது புக் படிக்கிறோம், சிலபஸில் கவரான பழைய புக் படிக்கிறோம். அட்வான்ஸ் தமிழில் இருக்கிற அந்த தேவையான பகுதிகளை மட்டும் படிக்கிறோம். அட்வான்ஸ் தமிழ் எடுத்தால் 300 பேஜ் 400 பேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. நமக்கு தேவையானதை பார்த்தோம்னா ஒரு 30 பேஜ் அப்படின்னா 40 பேஜ் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த நிறுத்துக்குறிகள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 6th 7th புக்லேயும் நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சரியான நிறுத்துக்குறியீடு ஈடுபட்ட தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஸோ கலைச்சொற்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ கலைச்சொற்கள் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டாகவே புக் பேக்கில் இருக்குது. ஸோ ஓல்டு புக்கில் இருக்குது, நியூ புக்கில் இருக்குது. ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அட்வான்ஸ் தமிழில் இருக்குது. அது இல்லாமல் உரைநடை பகுதிகள், கதை பகுதிகளில் புக்கு உள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதையும் படிச்சுக்கணும். இது பார்த்தோம் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா? ஸோ உங்கள் கையில் இருக்கிற அந்த மார்க்கு இந்த மாதிரி பற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஆன்சர் மேலேயே இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இழந்த மாவட்டம் அது அப்படின்னா தஞ்சாவூர். ஸோ என்னது, அவங்களே பற்றி கொடுத்துட்டான், அவனே கொஸ்டின் கேட்குறான். ஸோ ஆன்சரும் நமக்கு மேலே இருக்குது, நம்ம பார்த்து எழுத போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஓமை தொடருடைய பொருள் அறிந்து எழுதுறது. ஸோ நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல் அப்படிங்கிறது ஒற்றுமையின்மை. ஸோ மரபு தொடர்னாலும் அதே தான். மரபு பிரிவுள்ள தொடரை கண்டறிய. காகம் அப்படின்னா கரையும்னு சொல்லணுமா, ஆந்தைனா அலரும். ஸோ கோழி கூவும்னு சொல்கிறாங்க. ஸோ சேவல் தான் கூவும். அப்போ இதுதான் தவறானது. ஓகேவா? கோழி அப்படிங்கிறது கொக்கரிக்கும். அடுத்து பழமொழிகளுடைய பொருள் அறிதல். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ என்ன கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எல்லாரோடைய டவுட்டுமே கிளியராக இருக்கும். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். இன்னொரு முறை கூட சொல்கிறேன். ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், புக் வைஸ் படிக்க போகிறோம். ஸோ நியூ புக் படிக்கிறோம், ஓல்டு புக் படிக்கிறோம், அதே டைமில் அட்வான்ஸ் தமிழும் படிக்கிறோம். ஓகேவா? ஸோ தேவையான கதை பகுதிகளை படிக்கிறோம், உரைநடையை படிக்கிறோம். ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், புக் வைஸ் படிச்சுட்டு போகிறோம். ஸோ உங்களோட எல்லாருடைய டவுட் அப்படியே கண்டிப்பாக தீர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ பயப்படாமல் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான உங்களுக்கு பயனுள்ள வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அதற்கான விடைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அடுத்து சந்திக்கலாம். நன்றி.